நமஸ்காரம். பிரம்மத்தை அறிய வரும்போது பல ரிஷிகள், ஆச்சாரியர்கள் நமக்கு உதவுகின்றனர். அவர்களுடைய எழுத்துகள், அவர்கள் அருளியிருக்கிற ஸ்லோகங்கள் இவற்றை படித்தால் மேலோட்டமான அர்த்தமும் புரிய வேண்டும். அதற்கு உள்ளுரை பொருள் என்று ஒன்று இருக்கும். அதை தெரிஞ்சுக்க வேண்டியது ரொம்ப முக்கியம். மேலோட்டமான அர்த்தமே நன்னா தான் இருக்கும். ஆனா ஆழ்ந்த அர்த்தமும் புரியுமானால் ரொம்ப சிறப்பா இருக்கும். ஆனால் இந்த ஆழ்ந்த அர்த்தம் புரியாமல் சில இடங்கள்ல மேலோட்டமான அர்த்தத்தை மட்டும் பார்த்தால் நமக்கே கொஞ்சம் சந்தேகமா இருக்கும். என்ன இப்படி போய் எழுதியிருக்கார்களே, இது கொஞ்சம் ஆக்ஷேபிக்கத்தக்கதா இருக்கே அப்படின்னு தோணும். அங்கெல்லாம் நமக்கு முதல்ல ஒரு நம்பிக்கை வேணும். ஆயிரக்கணக்கான ஸ்லோகங்களை அப்படியே ஆத்ம விஷயமா எழுதின்னு வர்ற ஒருத்தர் ஓரிரண்டு ஸ்லோகங்கள் கொஞ்சம் மாறுபட்டு எழுதினால் அப்ப அவர் அந்த மாதிரி மாத்தி எழுதுறவரா இருப்பாரா? நேர்மையா இவ்வளவு தூரம் எழுதின்னு வந்தவர் ஒரு விஷயத்தை சொல்றாருனால் அப்ப அதற்குள்ள என்ன இருக்குங்கிறத நம்ம தான் ஆராய்ச்சி பண்ணணும். உடனே சட்டுன்னு தப்பா புரிஞ்சுடக்கூடாது, அவரை பத்தின தப்பான அபிப்பிராயமும் வந்துடக்கூடாது. ஒரு சில இடங்களிலே, வலைத்தளங்களிலே ஆகட்டும், ஊடகங்களிலே சில விஷயத்தை பத்தி புரியாதனாலே புரியாதவர்கள் மேலெழுந்த வாரியா எழுதிடுவா. அதுல ஒரு விஷயத்தை மட்டும் நீ தெளிவுபடுத்துறேன். ஆழ்வார்கள் நாயிகா பாவத்தில் பாடும்போதோ மற்றபடி நம்ம சங்க இலக்கிய காலத்தில் இருந்தோ ஆண்கள் வர்ணனம், பெண்கள் வர்ணனம், மேனி அழகை பத்தி பேசுதல், இதெல்லாம் வருது. இதை பார்த்தால் ஆத்மா பரமாத்மாவை அடையணும்னு இருக்கிறவர்களுக்கு எதுக்கு இந்த மேனி அழகை பத்தி எல்லாம் பாடிட்டு இருக்கா என்று தோணும். முக்கியமா ஓஹோன்னு இருக்கிற கண்ணு, அழகான கண்கள் அப்படின்னு பாடினாலோ, எவ்வளவு சிறுத்த இடை, மின்னிடை மடவார்கள் நின் அருள் சூடுவார் என்று நம்மாழ்வாரே பாடுறார். காமர் மானை நோக்கியற்கே மான் போன்ற பேரழகு வாய்ந்த கண்கள் என்றும் பாடுறார். அப்ப எதுக்கு இடையழக பத்தி பாடணும்? எத்தனையோ இடத்துல கம்பராமாயணத்திலையும் அன்னத்தை போன்ற நடக்கிறவள் சீதை, சிற்றிடை நுடங்க ஒளிர் சீரடி பெயர்த்தாள், சிற்றிடை உடையவள் என்றெல்லாம் வருகிறது. அதே போல என்ன அழகான மார்புகள் என்னும் வருகிறது. அப்ப மார்பின் அழக வர்ணித்தாலோ, எடை சிறுத்திருக்கிறதுன்னு வர்ணித்தாலோ, கண்ணு அழகா இருக்குன்னு வர்ணித்தாலோ, இதெல்லாம் என்ன அர்த்தம்? இதை பார்க்கும் போது என்ன தோணும்? ஓ, ஆண்டாளை போன்ற பெண்ணு கூட இந்த மாதிரி பாடியிருக்கா அப்படின்னா என் கண் இருக்கிறதே உனக்காகத்தான். கண்ணனை பார்த்து சொல்றாள்னு வச்சுக்கோமே, என் கண்களே உனக்காகத்தான், என் மார்புகளே உனக்காகத்தான், என் இடையை எப்போது தாங்கி பிடிப்பாய் என்றெல்லாம் வாசகங்கள் வரும். அப்படி இருக்கிறச்சே நமக்கு சரியா அர்த்தம் புரியாது. தெரியாதவர்கள் ஏதோ ஒரு பெண்ணு ஒரு ஆணை காமத்துக்கு வசப்பட்டு விரும்புறாப்புல இருக்கே என்று சொல்லிடுவார்கள். அது கொஞ்சம் புரியாத பேச்சு. உண்மை என்ன தெரியுமா? எப்ப கண் அழகு, கண்ணை வர்ணித்தாலும் கண் பார்வை கூர்மையா இருக்குன்னு சொல்றோம் இல்லையா, அத போல அது ஞானத்தை குறிக்கும்னு வச்சுக்கணும். இறைவனை பத்திய அறிவு, ஆத்மாவை பத்தின தெளிவு, உலகம் மோசம், இது தள்ளி பகவானை பற்ற வேண்டும், இந்த கூர்மையான பார்வை இருந்தால் அந்த ஞானத்தின் அழகத்தான் கண்ணழகு, கண்ணழகுன்னு சொல்லுவார்கள். இதுக்குத்தான் சுவாபதேசம்னு பேர். சுவாபதேசம்னால் உள்ளூர சொல்ல வேண்டிய அழகு, மேலோட்டமா இல்லை, உள்ள இருக்கிற அழகு, இது சுவாபதேசம். அதே போல இடை அழகு, இடை சிறுத்திருக்குன்னு என்ன தெரியுமா அர்த்தம்? இடுப்பு பெருத்திருந்தா ஆரோக்கியம் ஒழுங்கா இல்லை. இதைத்தானே நம்ம வைத்தியரே சொல்றார். நன்னா உடற்பயிற்சி பண்ணுங்க, இடுப்ப சின்னதா வச்சுங்க. அது ரொம்ப தூரம் இப்ப இல்லவே இல்லைன்னு வச்சுங்க.
அதாவது நம்ம கை விரல், நம்ம கட்டை விரல், ஆட்காட்டி விரல் ரெண்டையும் அப்படி வட்டமா பிடிச்சோம்னா அது எவ்வளவு சின்ன வட்டமா இருக்குமோ அதுக்குள்ள நம்ம இடுப்பு அடங்கி விடணுமா. நடக்கிற காரியமா தெரியல. இப்போ பொய்யோ எனும் இடையாளுடன் இளையானுடன் போனான். கம்பர் சீதையை பத்தி பாடுறார். ராமனுக்கு பின்னாடி சீதை நடந்தாளாம். பொய்யோ எனும் இடையாள், இடுப்பே இல்லேன்னு சொல்ற அளவுக்கு அவ்வளவு சிறுத்த இடுப்புங்கிறார். அப்படின்னு அர்த்தம் என்ன? இப்போ ஆசை குறைந்து குறைந்து ஆசை சிறுத்து விடுகிறது, வைராக்கியம் வருகிறது. இதுதான் அர்த்தம். இடை சிறுத்து இருக்கிறதுன்னு சொன்னால் என்னமோ கற்பனை பண்ணிட்டு இருக்க வேண்டாம். வைராக்கியம் வளர்றது, ஆசை சிறுக்கிறது, பற்றற்ற தன்மை வளருகிறதுன்னு அர்த்தம். அடுத்தது மார்பு அழகா இருக்கு. என் கொம்மை முலைகள் இடர் தீர கோவிந்தர்கோர் குச்சேவல் இன்னும் பாசுரமே இருக்கு. அப்படின்னு நம்முடைய மார்பகத்தால பெருமான தழுவி அவர் திருவடிகள்ல வணங்கி அவருக்கு கைங்கரிமணம் இருக்குன்னால் அதுக்கு பொருள் பக்தின்னு அர்த்தம். அப்ப கண்ணுன்னு சொன்னால் ஞானம், சிற்றிடைன்னு சொன்னால் பற்றற்ற தன்மை வைராக்கியம், மார்புகள்னு சொன்னா பக்தி. ஏன்னா அது அவனுக்குன்னே இருக்கிறது அல்லவா, பகவானுக்குன்னே சமர்ப்பிக்கப்படுகிறது. அதனால அது மற்றெங்கும் எண்ணம் வைக்காத பக்தியைத்தான் குறிக்கும். இப்படித்தான் இதுக்கு ஒழுங்கான அர்த்தம் பெரியோர்கள் ஆயிரக்கணக்கான ஆண்டுகளா சொல்லிட்டு வந்திருக்கா. அதை நாம புரிந்து கொள்ள வேண்டும். அது தெரியாமல் ஏதோ ஆராய்ச்சி கண்ணோட்டத்தோட மட்டும் பார்க்கிறோம் அப்படின்னுட்டா போராது. ஆன்மீக கண்ணோட்டத்தோட பார்க்கணும், பக்தி பாவனையோட பார்க்கணும். ஒரு வரிய படிச்சுட்டா தெரிய போறது இல்ல. ஆழ்ந்து எல்லா இடத்துலயும் ஆத்மாவை பத்தியும் வைராக்கியத்தை பத்தியும் பேசின்னு வந்திருக்கிற பாடல் திடீர்னு இந்த மாதிரி பேசியிருக்குன்னா அப்ப அதுக்கு தகுந்தா போலே தானே பொருள் கூற வேண்டும். இதை போல் எல்லாத்தையும் வல்லார் வாய் கேட்டு பழைய நாளைய உரை நூல்களை நாம படித்து உண்மையான அறிவை பெற வேண்டும் என்று வேண்டுகிறேன். ஆடியோ பிராட்காஸ்டை உங்களுக்காக வழங்குபவர் ஸ்ரீ வேலுக்குடி கிருஷ்ணன் சுவாமி. இந்த ஆடியோ பிராட்காஸ்டை தினமும் உங்கள் மொபைலில் பெற முதலில் 9443219021 என்ற எண்ணை உங்கள் மொபைலில் சேவ் செய்யவும். பிறகு இந்த எண்ணிற்கு ஒரு வாட்ஸ்அப் மெசேஜ் அனுப்பவும். தினந்தோறும் இந்த ஆடியோ பிராட்காஸ்டை கேட்டு மகிழவும்.